வீடியோ பார்க்க வந்த அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இன்றைக்கி நாம் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் பேஸ்டாக இருக்கக்கூடிய நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் பேஸ்டாக இருக்கக்கூடிய கேட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இன்றைக்கி எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். Let x square minus 117 equal to 0. Okay. The iterative steps for the solution using Newton-Raphson method is given by. Okay வா, அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். ஈஸி தான், கஷ்டம்லாம் இல்லை. கொஸ்டின் நம்பர் 1, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 117 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கும்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x. கரெக்டாக? இது பேசிக்கான டிஃப்ரென்ஷியேஷன் தான், ரைட்? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு. அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கே அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா, ஈஸி தான். அப்போது எக்ஸ் கே ஸ்கொயர் மைனஸ் 117ங்கிற மாதிரி கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கே அப்படிங்கிறது என்ன வரும்? 2x k அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் நியூட்டன் ராப்சனில்? எக்ஸ் n + 1 ஈக்குவல் டு xn மைனஸ் எஃப் ஆஃப் xn divided by f dash of xn அப்படின்னு தெரியும். given ஆப்ஷனில் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். given ஆப்ஷனில் xk + 1 அப்படின்னு இருக்குது. அப்போ என்னுக்கு நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? k அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ ரீப்ளேஸ் பண்ணலாமா? சிம்பிள் தான். ஸோ xk + 1 ஈக்குவல் டு என்ன ஒரு ஃபார்முலா? xk மைனஸ் f ஆஃப் xk divided by f dash of xk. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளாக எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ xkக்கு பதில் xk அது அப்படியே வரும். பாருங்கள் அடுத்த ஸ்டெப் என்னென்னு வருதுன்னு. ஸோ xk மைனஸ் எஃப் ஆஃப் xk என்ன வருது? xk. இதை பாருங்கள், இந்த இருக்குது எஃப் ஆஃப் xk. இந்த பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், எஃப் ஆஃப் xk இருக்கா? இதை அப்படியே கொண்டு என்ன செய்யுங்கன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஸோ xk ஸ்கொயர் மைனஸ் 117 டிவைடட் பை கீழே என்ன இருக்குது? எஃப் டேஷ் ஆஃப் xk இருக்குது. எஃப் டேஷ் ஆஃப் xk நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? 2xk அப்படின்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ 2xk. ஓகேவா? இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். காமனாக எடுத்தோம் அப்படின்னா 2xk மேலே அப்போ என்ன வரும்? 2xk ஸ்கொயர் மைனஸ் xk ஸ்கொயர். இது பாருங்கள், இது ஆக்சுவலாக ப்ராக்கெட்டில் இருக்கும். ஓகேவா? ப்ராக்கெட்டில் இருந்துச்சுன்னா மைனஸ் xk ஸ்கொயர் ப்ளஸ் 117, ரைட்டா? இது xk ஸ்கொயர் ப்ளஸ் 117 ஈக்குவல் டு என்ன வரும்? 2xk ஸ்கொயர் மைனஸ் xk ஸ்கொயர் என்ன வரும்? xk ஸ்கொயர் ப்ளஸ் 117 டிவைடட் பை 2 டைம்ஸ் xk அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது, ரைட்? இப்போ ஆப்ஷனில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷனில் இருக்குது ஒன்று பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1/2 இன்டு இந்த xkயையும் இந்த xkயையும் நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? xk ப்ளஸ் 117 டிவைடட் பை xk இந்த மாதிரி கிடைக்குமா? ஸோ இது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ xk + 1 = 1/2 xk கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னப்போ? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 2. when the Newton-Raphson method is applied to solve the equation, Newton-Raphson method கொடுத்துருக்காங்க, f of x கொடுத்துருக்காங்க, x0 = 1.2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, Newton-Raphson method நமக்கு தெரிஞ்சு போச்சுது. ஃபஸ்ட் பாருங்கள், f of x equal to என்ன? x cube
ப்ளஸ் 2x மைனஸ் 1. ஓகேவா, நம்ம நியூட்டன் ரெப்ரசன்ட் மெத்தட்னாலே நம்ம அடுத்து என்ன பண்ணிடணும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸையும் ஃபைன் பண்ணிடணும். ஓகேவா, ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2. ஓகேவா, 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2 இது யாக வச்சுக்கோங்க. ரைட், இப்போ அடுத்து என்ன, எக்ஸ் நாட் இனிஷியல் அப்ராக்சிமேஷன் பார்த்தீங்கன்னா 1.2ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இது ஒரு கேட் கொஸ்டின். ஸோ இதுக்கு விர்ச்சுவல் கேல்சி இல்லாமல் சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா, நீங்கள் டிஎன்இபி ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க, டிஆர்பி ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கேல்சி இருக்காது. ஸோ கேல்சி இருக்கிற மாதிரி சம் தான் கேட்பாங்க. இஃப் யூ ஆர் ஏ கேட் ஆஸ்பிரண்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான சம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான சம் தான், ஈஸியாக நம்மளால் என்ன செய்ய முடியும், போட முடியும். ஸோ ஃபார்முலா என்ன, xn + 1 ஈக்குவல் டு xn மைனஸ் எஃப் ஆஃப் xn டிவைடட் பை எஃப் டேஷ் ஆஃப் xn. ஓகேவா, ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையுமே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். இப்போ n = 0 அப்படின்னா என்ன வரும், ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன். ஓகேவா, அப்போ n = 0னா x1 அதனால் n = 0. சிம்பிளாக பாருங்கள், n = 0 இனிஷியல் அப்ராக்சிமேஷன், n = 0னா x1 = x0 மைனஸ் எஃப் ஆஃப் x0 டிவைடட் பை எஃப் டேஷ் ஆஃப் x0. ஓகேவா, ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையுமே வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. எஃப் ஆஃப் x0 அப்படிங்கிறது அப்போ என்ன வரும், எஃப் ஆஃப் x0 என்ன வரும், ஈக்குவல் டு x0³ ப்ளஸ் 2x0 மைனஸ் 1. x0 என்ன இருக்குது, 1.2 இருக்குது. அப்போ 1.2³ வித்தவுட் கேல்சி சால்வ் பண்ணுறது கஷ்டம். 2 × 1.2 மைனஸ் 1. ஓகேவா, ஸோ இதை நான் கேல்சியில் போட்டு சால்வ் பண்ணுறேன். எஃப் ஆஃப் x0 ரைட், இது ஆல்ரெடி நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதோட வெரிஃபை பண்ணோன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ 3.128 அப்படிங்கிற மாதிரி எனக்கு கிடைக்குது. என்னென்னு கிடைக்குது, 3.128 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. அதே மாதிரி எஃப் டேஷ் ஆஃப் x0 ஈக்குவல் டு என்ன வரும், 3 × x ஸ்கொயரா, 3 × x0 ஸ்கொயர் ப்ளஸ் 2. ஸோ 3 × 1.2 ஸ்கொயர் ப்ளஸ் 2. ஓகேவா, ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு 6.32 கிடைக்குது. 6.32 அப்படின்னு கிடைக்குது. கேல்குலேஷன் நீங்கள் வந்து ஓனாக போட்டு பாருங்கள். ஓகேவா, மேபி ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட நீங்கள் என்ன செய்யுங்க, மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ x1 = x0 என்ன இருக்குது, 1/1.2 மைனஸ் எஃப் ஆஃப் x0 என்ன, 3.128 டிவைடட் பை 6.32. ஸோ இது நீங்கள் கேல்சியில் போட்டு சால்வ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் 0.705 நியர்லி கிடைக்குது. ஓகேவா, ஸோ இது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். எஸ், ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ லாஸ்ட் கொஷின், தி ரிகர்சன் ரிலேஷன் டு சால்வ் x = e⁻ - x using Newton-Raphson method is. ஓகேவா, ரைட். லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 இதோட முடிச்சுக்கலாம் கிளாஸ். நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம என்ன செய்யலாம், அடுத்தடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரியான நான் நடத்தக்கூடிய என்னோட மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிட்டுனா மறக்காமல் ப்ளீஸ் கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கா என்னன்ட்டு. ஓகே, நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் = ஸ்ட்ரைட்டாக வந்து மிஸ்டேக் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இது. ஸ்ட்ரைட்டாக என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த சம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு e⁻ - xன்னு எடுத்துப்பாங்க. அப்புறமா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -e⁻ - xன்னு எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா என்னன்னு இருக்கா, ஸோ எஃப் ஆஃப் xn ஈக்குவல் டு e⁻ - xn, எஃப் டேஷ் ஆஃப் xn ஈக்குவல் டு -e⁻ - xn இந்த மாதிரி எடுத்துப்பாங்க. அப்புறமா வந்துட்டு xn + 1 ஈக்குவல் டு xn மைனஸ் எஃப் ஆஃப் xn டிவைடட் பை எஃப் டேஷ் ஆஃப் xn இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா xnக்கு பதிலாக xn மைனஸ் எஃப் ஆஃப் xnக்கு பதிலாக e⁻ - xn டிவைடட் பை எஃப் டேஷ் ஆஃப் xnக்கு பதிலாக -e⁻ - xn இந்த மாதிரி போட்டுப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த மைனஸ் மேலே போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும். அப்போது கீழே வந்து நம்ம காமனாக எடுத்தோம்னா e⁻ - xn என்ன வருங்க, xn ப்ளஸ்
e பவர் மைனஸ் xn. இது ஆப்ஷனில் இருக்கா என்ன? xn ப்ளஸ் இல்லை, ஆப்ஷன்லேயே இல்லை. இதை போட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா ஆப்ஷன்லேயே இல்லை. ஸோ நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன், கொஸ்டின் தப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ராங். ஓகேவா? இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நல்ல வேலை அவங்க ஆப்ஷனில் வந்து இந்த ஒரு ஆன்சரை வைக்கலை. வச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆன்சரை கிளிக் பண்ணி -0.33 லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், அல்லது -1.33 லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 5. அப்போ எப்படி சார் சால்வ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஃபங்க்ஷனே இல்லையே. எப்போதுமே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்கணும். இந்த சம்மில் தான் பார்த்துக்கணும், x² - 117 = 0. இந்த மாதிரியான ஒரு டேம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். இங்கே என்னென்னு இருக்குது, x = e பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்போது என்ன செய்யணும், நம்ம ஃபஸ்ட்டு x மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் = 0. இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கணும், போட்டுக்கணும். இப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸே எடுக்க முடியும். ஸோ இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். ஓகேவா? அப்போது ஃபங்க்ஷன் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கும், அப்போது நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸு மைனஸ் 1. ஓகேவா? -1. அப்போது 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கிடைக்குது. இப்போ நம்ம என்ன செய்யலாம், சப்ஸ்டிட் பண்ணலாமா ஃபார்முலாவில்? ஸோ xn + 1 = xn மைனஸ் எஃப் ஆஃப் xn என்ன இருக்குது, எக்ஸு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸு. ஓகேவா? டிவைடட் பை என்ன, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு என்ன, 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸு. ஆக்சுவலாக வந்துட்டு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, xn மைனஸ் எஃப் ஆஃப் xn டிவைட் பை எஃப் டேஷ் ஆஃப் xn. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக xn, இங்கே xn, இங்கே xn. ஓகேவா? வேறு ஒன்றும் பெருசு கிடையாது, டிஃப்ரெண்ட்டாக கிடையாது. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா காமனாக வந்துட்டு 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் xn எடுங்க. என்ன வரும் அப்போது, xn இன்டு 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் xn. இந்த மைனஸ் உள்ளே கொண்டு பெருக்கினீங்கன்னா மைனஸ் xn ப்ளஸ் இ பவர் மைனஸ் xn. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், உள்ளே போட்டு பெருக்கினீங்கன்னா xn ப்ளஸ் xn இ பவர் மைனஸ் xn மைனஸ் xn அண்டர்ஸ்கோர் மாதிரி ஆகிடுச்சா, மைனஸ் xn. சரி, வெயிட் பண்ணுங்கள், நம்ம அழிச்சிடலாம் உடனே, அப்போ தான் கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்ஷன். ஓகேவா? ரைட். இப்போ பாருங்கள், ஏன்னா இப்போ தான் ஒரு ஃப்ளோவில் நல்லபடியாக வருது. ஸோ xn ப்ளஸ் பாருங்கள் ஈஸி தான், ப்ளஸ் இ பவர் மைனஸ் xn டிவைடட் பை என்ன இருக்குது, 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் xn. ஸோ xn கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, இ பவர் மைனஸ் xn காமனாக வெளியே எடுத்தோம்னா xn ப்ளஸ் 1 divided by 1 plus e power minus xn. இது ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் ஏ கண்டிப்பாக இல்லை, ஆப்ஷன் பியும் கண்டிப்பாக கிடையாது, ஆப்ஷன் சியும் இல்லை. ஆப்ஷன் டி பாருங்கள், நம்மளுடைய ஆன்சர் கரெக்டாக இருக்கா? ஸோ ஆப்ஷன் டி தான் கொஸ்டின் நம்பர் 5க்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஸோ கைஸ்,